சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யறதுக்கு இனி கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகங்கள்ல செய்துக்கலாம். அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் எதுவுமே தமிழகத்துல இல்லாததுனால இப்படி ஒரு முன்னெடுப்பை கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த அலுவலகங்கள் அனைத்திலேயும் இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்வதற்கான யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏற்கனவே திராவிட இயக்கங்கள், திராவிடர் கழகம், பெரியார் திராவிட கழகம் போன்ற பல அமைப்புகள் இதை முன்னெடுத்திருக்கிறாங்க. பட் இப்பதான் கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளவு நாட்களுக்கு பிறகு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். இதை தொடர்ந்து பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவர்களும் இதே ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்களே சார். நம்ம வேற வழி இல்லை. உங்களுக்கு இது இந்த மாதிரியான முற்போக்கு விஷயங்களை சொன்னால்தான் தமிழ்நாட்டில் வாக்குகளை வாங்க முடியும். சாதி மறுப்பு திருமணத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. எதிர்ப்பவர்கள் யார்? எதிர்ப்பவர்கள் தான் அண்ணாமலை ஆதரிக்கக்கூடியவர்கள். இல்ல சார், மக்களோட மக்களா நிற்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினரே இவ்வளவு தாமதமா இந்த அறிவிப்பை வெளியிடும் போது பாஜக இதுல நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லையே. தமிழ்நாட்டிலும் பெரிய பிரதானமான ஒரு வலுமிக்க கட்சியாக இருந்தவங்க கம்யூனிஸ்டுகள். அது இரண்டு கம்யூனிஸ்டுகளும் சேர்த்தே நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா அந்த சிஸ்டத்தினுடைய தோல்விதான். கம்யூனிஸ்டுகள் மோசமானவர்களா, கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் மோசமானவர்களா அப்படின்னா இல்ல. கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு தேவை, நாட்டுக்கு தேவைதான். பட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் தோல்வியை தழுவுது அப்படின்னா அந்த இது வெறும் தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது, நாங்க கொள்கை ரீதியிலான கூட்டணி அப்படின்னு இங்கதான் ஒரு முரண் ஏற்படுது. என்னன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எந்த விதத்துல கொள்கை ரீதியில ஒன்னா இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. வெளிப்படையா சொல்லணும்னா பிஜேபியோட மிக மோசமான கட்சி சிவசேனா. ஆமா, RSS கொள்கையை கையில் எடுத்துக்கொண்டு களத்துல இறங்கி கலவரம் செய்த கட்சி சிவசேனா. ஆனா அவங்க இதே இந்தியா கூட்டணி இருக்கிறாங்க. ஆனா இந்தியா கூட்டணியை யாரும் இது மதவாத கூட்டணி, சிவசேனா அதுல அங்கும் வைக்கிறாங்கன்னு யாரும் சொல்லல. நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா காங்கிரஸ் வர வேண்டும்ங்கிறது தமிழ் மக்களினுடைய ஒரு சென்டிமெண்டா இருந்துச்சு. அந்த அடிப்படையில ஒட்டுமொத்தமாக திமுக மக்கள் வாக்களிச்சாங்களே தவிர இதை வைத்துக் கொண்டு சட்டமன்றத்திலும் இப்படிதான் வாக்களிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் இஸ்மாயில் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யறதுக்கு இனி கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகங்கள்ல செய்துக்கலாம். அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் எதுவுமே தமிழகத்துல இல்லாததுனால இப்படி ஒரு முன்னெடுப்பை கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த முன்னெடுப்பை எப்படி பாக்குறீங்க சார்? வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு இது. ஏற்கனவே திராவிட இயக்கங்கள், திராவிடர் கழகம், பெரியார் திராவிட கழகம் போன்ற பல அமைப்புகள் இதை முன்னெடுத்திருக்கிறாங்க. பட் இப்போ தான் கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளோ நாட்களுக்கு பிறகு இவ்வளோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். இது அவர்கள் எப்போதோ செய்திருக்க வேண்டியதை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இதற்கு முன்பு நிறையா அதை செஞ்சுருக்கிறாங்க. பட் அவரோட அறிவிப்பு அப்படிங்கிறது இப்போ நமக்கு புதிதாக பார்ப்பவர்களுக்கு அது புதுசாக தெரியும். இப்போ தான் கம்யூனிஸ்டுகள் இதை செய்ய போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. பட் முன்னாடியே கம்யூனிஸ்டுகளும் இந்த மாதிரியான திருமணங்களை அவங்களும் நடத்தி வச்சுருக்கிறாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நான் முதல் கட்டமாக பார்க்குறேன். இதை தொடர்ந்து பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவர்களும் இதே ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்களே சார். நம்ம வேற வழி இல்லை. உங்களுக்கு இது இந்த மாதிரியான முற்போக்கு விஷயங்களை சொன்னால்தான் தமிழ்நாட்டில் வாக்குகளை வாங்க முடியும். இல்லைன்னா தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் அண்ணாமலை அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் இதை பிஜேபிக்காரர்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா அவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவர் மக்களை கவரணும், ஏதாவது புரட்சிகரமாக ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சொல்கிறாங்கன்னா அவங்க ப்ராக்டிக்கலாக அதை இதற்கு முழு பல சம்பவங்களில் அவங்க அதை காட்டியிருக்கிறாங்க. இந்த மக்களோட, அடித்தட்டு மக்களோட நின்று பல போராட்டங்களை நடத்தி அவங்க அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள். பட் அண்ணாமலை அவர் சார்ந்த அந்த கட்சி இங்கே என்னன்னா சாதி மறுப்பு திருமணத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. எதிர்ப்பவர்கள் யார்? எதிர்ப்பவர்கள் தான் அண்ணாமலை ஆதரிக்கக்கூடியவர்கள். இல்ல சார், மக்களோட மக்களா நிற்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினரே இவ்வளவு தாமதமா இந்த அறிவிப்பை வெளியிடும் போது பாஜக இதுல நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லையே. இல்ல இப்ப கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்ன அவங்க அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா எங்க அலுவலகத்துல நாங்க நடத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் புதிய அனௌன்ஸ்மெண்ட்டே தவிர அலுவலகம் இல்லாம அவங்க இதற்கு முன்பு நடத்தி வச்சிருக்கிறாங்க. எனவே அலுவலகத்துல நாங்க இடம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இன்னும் அதை கொஞ்சம் புஷ் பண்ணக்கூடிய வகையில இப்போ அண்மையில் தமிழ்நாட்டில் நடந்த பல சாதி பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணக்கூடிய விதமாக அதனை எதிர்க்கக்கூடிய ஒரு அடையாளமாகத்தான் அந்த அறிவிப்பை நம்ம பார்க்கணுமே தவிர கம்யூனிஸ்டுகள் இதற்கு முன்பு அவங்க இது மாதிரி கலப்பு திருமணம் சொல்கிறது தவிர இருந்தாலும் அது அந்த வார்த்தை அடையாளம் ஆயிடுச்சுங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த திருமணங்களை அவங்க இதற்கு முன்பு செய்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது.
இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினர் மேல தொடர்ந்து பல விமர்சனங்கள் இப்போ சமீபத்தில் எழக்கூடியதை நம்ம பார்க்குறோம். திரு எடப்பாடி ஐயா அவர்கள் கூட ஒரு இப்போ பிரச்சாரத்துல பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுகவிற்கு அடிமை ஆகிருச்சு அப்படின்னு ரொம்ப காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் அவர்களும் ஒரு விமர்சனத்தை எதிர் விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த விமர்சனங்களை எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்த விமர்சனம் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒன்றும் தவறு கிடையாது. யதார்த்தத்தில் என்ன இருக்கோ அதான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்னென்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அப்படிங்கிறது வந்து அது ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி. இந்த கேடர் பேஸ்டு பார்ட்டி அப்படிங்கிறதே வந்து முதல்ல இந்தியாவுக்கு செட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு இந்தியா அப்படி வந்து ஒரு லீடர் பேஸ்டு சிஸ்டத்தை தான் இந்திய மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஒரு ஐக்கானை தான் இந்திய மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஒரு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, இப்படி அந்த அடையாளம் இருக்குது பார்த்தீங்களா, தனிநபர் அரசியலை தான் ஏற்றுக்குவாங்க. திமுக அப்படின்னா கருணாநிதி, ஸ்டாலின், இப்போ வந்து உதயநிதி. அதிமுகனா எம்ஜிஆர், ஜெயலலிதா. தனிநபர்களை தான் இந்திய மக்களும் ஏற்றுக்குவாங்க, தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்குவாங்க அரசியல் தலைவர்களாக. இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் பிரச்சனையே வந்து அதுதான். கேடர் பேஸ்டு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க வந்து வளர்ச்சியை நோக்கி போவாங்க. அதற்கு பிறகு வந்து அது வந்து செல்ஃப் எடுக்காது. ஏதாவது ஒரு தலைவர் வந்து இருக்கணும். தலைவரை வைத்து தான் அரசியல். கேடர் பேஸ்டு அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு ஃபெயில்டு சிஸ்டம். அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை பாதிச்சிருக்கு. ஒரு காலத்தில் வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் இந்தியாவினுடைய எதிர்கட்சியாக இருந்தவங்க, தமிழ்நாட்டிலையும் பெரிய பிரதானமான ஒரு வலுமிக்க கட்சியாக இருந்தவங்க கம்யூனிஸ்டுகள். அது 2 கம்யூனிஸ்டுகளும் சேர்த்தே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா, அந்த சிஸ்டத்தினுடைய தோல்வி தான். கம்யூனிஸ்டுகள் வந்து மோசமானவர்களா, கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் வந்து மோசமானவர்களா அப்படின்னா இல்லை. கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு நாட்டுக்கு வந்து தேவைதான். பட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஏன் தோல்வியை தழுவுது அப்படின்னா, அந்த லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிர்வாகத்தில் உள்ள பிரச்சனைகள், அது வந்து அந்த கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. பட் அந்த சிந்தனை, அந்த கொள்கை வந்து இன்றைக்கும் தேவையாகத்தான் இருக்குது. பட் அரசியல் ரீதியாக அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஓப்பனா சொல்லிடுறாங்க, எங்களுடைய கூட்டணி பாஜகவுடனான எங்களோட கூட்டணின்றது வந்து வெறும் தேர்தல் கூட்டணி தான், இது கொள்கை கூட்டணி கிடையாது அப்படின்னு. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கூட்டணியில ரொம்ப பலம் வாய்ந்தவங்களா இருக்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது, நாங்க கொள்கை ரீதியிலான கூட்டணி அப்படின்னு. இங்கதான் ஒரு முரண் ஏற்படுது. என்னன்னா, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எந்த விதத்துல கொள்கை ரீதியில ஒன்னா இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை சார்? இல்லை, அதாவது பேசிக்கான ஒரு அடிப்படையான ஐடியாலஜி அப்படிங்கிறது வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து என்னென்னா, அவங்களுக்கும் அந்த சமூக நீதி, அந்த சாதி ஒழிப்பு, பொருளாதார சமத்துவம் அப்படிங்கிறது தான். காங்கிரஸுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவங்க வந்து சோசலிசம், இதே போல் செக்யூலரிசம், இந்த மாதிரி. இப்போ கிட்டத்தட்ட அவங்க 2 பேருக்கும் திமுக சொல்கிறதுல தவறு இல்லை. இந்த திமுக கூட்டணியில் இப்போது இடம்பெற்றக்கூடிய கட்சிகள் எல்லோருமே அவங்க வந்து அந்த ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. அதே போல் இந்த பக்கம் அதிமுகவுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, அதிமுகவும் அதே பாலிசி கொண்ட கட்சி தான். அதிமுகவும் வந்து பொருளாதார சமத்துவம், சாதி ஒழிப்பு, சமூக நீதி, அது பேசக்கூடிய கட்சி தான். என்ன அப்படின்னா, கூட்டணியில் வந்து ஒரு புதிதாக ஒரு கட்சி சேருவதனால உடனே வந்து அந்த பிரதான கட்சி வந்து அவங்களோட போயிடுவாங்க, அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து தவறான வார்த்தை. அப்படி பார்க்க போனால் காங்கிரஸுக்கு கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் வந்து சிவசேனான்னு ஒரு கட்சி இருக்கிறாங்க. அவங்க வந்து பிஜேபியோட இன்னும் தீவிரமான வெர்ஷன் தான் சிவசேனா. பிஜேபியோட மோசமான கட்சி, வெளிப்படையாக சொல்லணும்னா பிஜேபியோட மிக மோசமான கட்சி சிவசேனா. ஆமாம், ஆர்எஸ்எஸ் கொள்கையை வந்து கையில் எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கி கலவரம் செய்த கட்சி சிவசேனா. ஆனால் அவங்க வந்து இதே இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணியை வந்து யாரும் வந்து இது மதவாத கூட்டணி, சிவசேனா அதில் அங்கும் வைக்கிறாங்கன்னு யாரும் சொல்லலை. தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிறது ஒரு மைனாரிட்டி பார்ட்டி தான். அவங்க மெஜாரிட்டி மக்களுக்காக பேசுகிறோன்னு சொன்னாலும் தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிற ஒரு ரொம்ப சின்ன கட்சி. அவங்க அதிமுகவில் போய் சேர்றதுனால அதிமுக வந்து ஒரு மதவாத கூட்டணியை வந்து ஒரு மதவாத கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எனவே வந்து எலெக்ஷனுக்கும் டைம் இருக்குது, இன்னும் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறது இருக்குது. எனவே அதிமுகவை இதை வைத்து டார்கெட் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் அரசியல். அதாவது சிறுபான்மையினர் வாக்குகள், தலித் மக்களுடைய வாக்குகள் வந்து மொத்தமாக திமுக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து பொலிட்டிக்கலாக அதிமுகவை, பிஜேபியை வைத்து டார்கெட் பண்ணுறாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது. மத்தியில் ஆட்சி இருக்குது, அவர்கள்ட்ட இல்லாத எம்எல்ஏக்கள் கிடையாது, எம்பிகள் கிடையாது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்னென்னா, தமிழ்நாட்டில் மட்டும் அவர்களால் கால் ஊன்றவே முடியல. அப்போ ஏதாவது ஒரு திராவிட கட்சிகள் கூட சேர்ந்து தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அதனால் அவங்க அதிமுகவின் முதுகில் அவங்க சவாரி செய்கிறாங்களே தவிர, சில சூழல்கள் காரணமாக அதிமுக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பதன் காரணமாக அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். அதாவது எல்லா மதத்தினருமே ஒரே கட்சிக்கு வாக்களிக்கிறதுங்கிறது ரொம்ப ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. எனவே வந்து இப்போ சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்டோர், இவங்க எல்லோருமே இந்த கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்வது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. ஏன்னா அதிமுகவும் ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு கட்சி தான்.
இன்றைக்கு பிஜேபியோட அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, சிறுபான்மையினர் எல்லாம் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே போலரைசேஷன் உருவாயிரும். இப்போ சிறுபான்மையினர் பாருங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு கட்சிக்கு போடுறாங்க, அப்போ நாம ஏன் வேற கட்சிக்கு போடக்கூடாதுங்கிற சிந்தனை மக்கள்கிட்ட ஏற்பட்டுரும். அது ஒரு போலரைசேஷன் உருவாகும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதால சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு இங்க கேள்விக்குறியாக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த தலைவரான அன்வர் ராஜா அவர்களே வந்து திமுகவிற்கு கட்சி தாவல் பண்ணதை நம்ம பாக்குறோம். அப்போ பாஜகவோட அதிமுக கூட்டணின்றது சிறுபான்மையினருக்கு ஒரு எதிரான கூட்டணி தானே சார்? இல்லை, அன்வர் ராஜாவின் முடிவு வந்து ஒரு அபத்தமான முடிவு. ஏன்னா பிஜேபியும் அதிமுகவும் இன்னைக்கு கூட்டணி சேரல. இல்ல அவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது இப்பதானே முன் வைக்கிறாங்க. இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது பிஜேபியும் அதிமுகவும் என்னைக்கு கூட்டணி சேர்ந்தாங்க? அவங்க திமுகவிற்கு முன்பே ஜெயலலிதா அவர்கள் தான் முதல் முறையாக வாஜ்பாயை ஆதரிச்சு அந்த கவர்மெண்ட் ஒரு 11 மாசம் அந்த கவர்மெண்ட் நடந்தது. அதற்கு போய் ஜெயலலிதாவே அதை கவுத்தார். அப்போவே கூட்டணி வந்துருச்சு. அப்போ அன்வர் ராஜா அதில் உறுப்பினராகத்தான் இருக்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் ஜெயலலிதா கூட்டணி வைக்கிறாங்க, அப்போதும் அன்வர் ராஜா இருக்கிறார். அதற்கு பிறகு இப்போ எடப்பாடியுடைய பீரியட்ல திரும்பவும் அதிமுக கூட்டணி இருக்கு. அப்பவும் அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க? அதிமுக அரசையே பிஜேபி தான் இயக்குதுன்னாங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ரெண்டாவது விஷயம், அதிமுகவே யார் இயக்குறா? பிஜேபி இயக்குதுன்னு சொல்லி அப்போ குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது கூட அன்வர் ராஜா அங்கே தான் இருந்தார். இன்னைக்கு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இவங்க கொடுத்துட்டாங்களா? எலெக்ஷனே இன்னும் வரல. எடப்பாடி வந்து தெளிவாக பப்ளிக் மீட்டிங்ல தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் ஒரு தடவை சொல்லிட்டாரு. ஒரு தடவை சொன்னாலும் ஒன்று தான், 100 தடவை சொன்னாலும் ஒன்று தான். வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இப்போ பிஜேபி நோக்கி தான் நம்ம கேள்வி இருக்கணும். நீங்கள் அமித்ஷா வந்து நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்களே கூட்டணி ஆட்சி அது பங்கு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்கல்ல, ஆனால் எடப்பாடி இப்படி சொல்கிறாரு, முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் விலகிக்க வேண்டியதானே? பிஜேபி தானே விலகணும். ஆனால் பிஜேபி விலகுவதற்கு தயாராக இல்லை. அதிமுகவை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு நிர்பந்தம் இல்லை. போன எலெக்ஷனில் அதிமுக வந்துட்டாங்க, பிஜேபி கூட்டணியை விட்டு வந்துட்டாங்க. அதிமுகவினுடைய அவங்களுக்கு பாரம்பரியமாக அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகளையும் அதிமுக வாங்கி காமிச்சிருக்காங்க. போன நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா காங்கிரஸ் வர வேண்டும்ங்கிறது தமிழ் மக்களினுடைய ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு மக்கள் வாக்களிச்சாங்களே தவிர இதை வைத்துக்கொண்டு சட்டமன்றத்திலும் இப்படிதான் வாக்களிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எனவே வந்து என்னன்னா அதிமுகவின் அந்த பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் அது வந்து எதிரொலிக்கும். பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த கட்சி முழுவதுமாக பிஜேபிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தவிர இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் இருக்குது. எலெக்ஷனில் நின்று எவ்வளோ எம்எல்ஏக்கள் வராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு பிறகு அவங்க ஆட்சியை அதை பங்கு கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அவர் அந்த முடிவை எடுத்துருந்துருக்கலாம். சரிங்களா? இது வந்து 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு முடிவை எடுத்துட்டு அதை வைத்து நாம் வந்து விவாதிக்க முடியாது. தலித் மக்களின் வாக்குகளை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய விசிக கட்சி, அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவனார்கள் தலித் மக்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் கையாளுறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா சார்? அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த தலைவர். அவர் வந்து தலித்து மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ளே கூட சுருங்காமல் அவர் வந்து அரசியல் செஞ்சுட்டு வர்றாரு. இன்றைக்கு வந்து சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா யார் கூடயும் கூட்டணியே இல்லாமல் அவர் நின்று ஒரு தனி மாநில கட்சிங்கிற அந்தஸ்து அவர் பெற்றிருக்கிறார். அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வைத்து கொண்டே தொடர்ந்து கட்சியை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போய் அவர் வந்து ஜெயிச்சு இன்றைக்கு தனி மாநில கட்சிங்கிற அந்தஸ்தை வந்து அடைஞ்சிருக்கிறார். எனவே அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவருடைய வந்து சிந்தனைகள் அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. செயல்பாடுகளில் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வரும். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் பிரச்சனை வரலாம். ஒரு தவறான முடிவு கூட அவர் எடுக்கலாம். சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவர் தவறாக கொடுக்கலாம். சில சூழல்களில் கூட அவர் தவறான விஷயங்கள் கூட மேபி பேசலாம். பட் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இதற்கு பிறகு திருமாவளவன் மாதிரி ஒரு தலைவர் கிடைப்பாங்களா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடியவர். ரொம்ப இந்த குறுகிய நலன்களுக்கெல்லாம் ஆசைப்படவே மாட்டார். எம்எல்ஏ பதவி 2 தடவை தூக்கி வீசிட்டு வந்தார். திருமாவளவன் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண ஒரு கிராம பின்னணியை கொண்டவர், மிக எளிமையான பெற்றோர், ஒரு சாதாரண ஒரு கஷ்டப்பட்டு படித்து ஹாஸ்டலில் தங்கி குடும்பத்தை பிரிஞ்சு அவர் வந்து ஒரு அரசு வேலைக்கு போகிறார். திரும்பி அந்த அரசு வேலையை தூக்கி வீசிட்டு அரசியலுக்கு வர்றாரு. அரசியலில் அவருக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அரசாங்க வேலையில் அவர் வாங்கின சம்பளத்தை வைத்து கொண்டு அந்த கட்சியை வந்து அவர் நடத்துகிறார். அதற்கு பிறகு அந்த கட்சி தேவையில்லைன்னு சொல்லி முழுமையாக அந்த பதவி தேவையில்லைன்னு சொல்லி முழுமையாக அரசியலுக்கு வர்றாரு. அரசியலுக்கு வரும்போது என்ன நடக்குன்னே தெரியாது. அரசாங்க பதவி வந்து இன்றைக்கி யார் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ராஜினாமா பண்ணுவா? அப்போ அந்த காலகட்டத்திலே பண்ண எளிய பின்னணியிலேருந்து வந்து அதை செஞ்சுருக்கிறார். அதுவே ஒரு மிகப்பெரிய தியாகம். அதற்கு பிறகு ஒரு எம்எல்ஏ பதவி அவருக்கு கிடைக்குது, அதை 2 முறை தூக்கி வீசுறாரு.
அப்போ அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை இருக்கு. அவர் அந்த சமூக மக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமான தலைவராக இருக்கிறாரு. அந்த சமூகத்துக்கு இதற்கு பிறகு அப்படி ஒரு தலைவர் கிடைப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். எனவே அவர் இப்போது கூட பாருங்க, அவர் திமுக கூட கூட்டணியில் இருக்கிறார். கூட்டணியில் இருந்தும் கூட அவர் அதிமுகவை தொடர்ந்து அதிமுக அழியக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஏன்னா அதிமுக ஒரு செக்குலர் பார்ட்டி, மிகப்பெரிய ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் ஜனநாயகம் நிலைக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக 2 கட்சிகளுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. தைரியமாக கருத்துக்களையும் சொல்லிட்டு வர்றாரு. எனவே அவர் அந்த மக்களுக்கு அவரால் இயல முடியாத விஷயத்தை கூட முடிச்சு காட்டியிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சமீபத்தில் தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல பாத்தீங்கன்னா பணி நிரந்தரம் கோரி 13 நாட்களா தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துல காவல்துறையோட அடக்குமுறை எப்படி இருந்தது அப்படின்றத இந்த சமூகம் முழுக்க பார்த்தாங்க. இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து அவர் என்ன சொல்றாருன்னா, பணி நிரந்தரம் பண்ணவே கூடாது தலித் மக்கள், அவங்க அதை அதிலே அவங்களை இருக்க வச்சுட்டு அது குலத்தொழில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இதற்கு எல்லாரும் இந்த அளவுக்கு முட்டு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை எழுப்பிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? அதான் நான் பேசும்போதே சொன்னேன், அவருடைய சில ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்கலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது குலத்தொழிலாகத்தானே இருக்கு. இவ்வளவு ஆண்டுகளாக அது ஒரு குலத்தொழிலாகத்தானே மாற்றி வச்சிருக்காங்க. சிஸ்டம் அப்படித்தானே இருக்கு. இப்போ யாரும் அந்த மக்களை போய் நீங்க இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி தள்ளல. அவங்க தான் பணி நிரந்தரம் அவங்க தான் கேட்குறாங்க. இந்த பணி எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. பணி நிரந்தரம்னா என்ன, அவங்களுக்கு ஒரு அந்த செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கும். அப்போ மாதத்துக்கு நமக்கு இவ்வளோ சம்பளம் வரும்னு தெரிஞ்சாதான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தங்கள் குழந்தைகளை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்க முடியும். அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, வட மாநிலத்திலிருந்து அதே போல் ஆந்திராவிலிருந்தும் பிற பகுதியிலிருந்து ரொம்ப அடித்தட்டு மக்கள், ரொம்ப கல்வி அறிவு இல்லாத மக்களை குடும்பமாக கொண்டு இங்கே சென்னையில் புறநகர் பகுதிகளில் தங்க வச்சு அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் கொடுக்காம குறைவான சம்பளத்தில் அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா, துப்புரவு பணியாளர்களாக வேலை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க தனியார் நிறுவனங்கள். இப்போ இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களோட நிலை என்ன? அவங்க ஏற்கனவே அந்த தொழில் தான் செஞ்சுட்டு வராங்க. அவங்களால இதற்கு பிறகு வேற எதுவும் ஒரு 40 வயசு ஆயிடுச்சு. இதற்கு பிறகு அவங்க வேற எந்த வேலைக்கு போக முடியும்? இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் இதை நம்ம செய்வோம், அதுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி வேணும், அந்த மாதிரி யோசிச்சு தான் அவங்க அந்த போராட்டம் நடத்துகிறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. அதில் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் தான். இவ்வளவு நேரம் தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.